பாப்பா கோவிலில் ஓடி ஆடி விளையாடணுன்றதுக்காகவே தான் நான் மெயினாக கோவிலுக்கு போகணுன்னே கிளம்புனோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னா அவளுக்கு பயங்கரமாக உறக்கம் வந்துருச்சு. அப்படின்னு அந்த உறக்கத்தை அவளுக்கு இது பண்ணுறதுக்காக நான் சாக்லேட்லாம் கொடுத்தேன். அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பான்ட்டு அது சாப்பிட்டு அவளுக்கு தானாகவே கண்ணை கட்டி உறக்கம் வருது பாம்போல். அப்புறம் அப்படியே தூங்க வச்சுட்டேன் கொஞ்சம் நேரத்தில். அப்புறமா என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க போகலாமான்ட்டு. சரின்ட்டு அவளை தூக்கி தோளில் போட்டுட்டு கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். நாங்கள் கரெக்டாக உள்ளே போகும்போது பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. அப்படி போய் சாமி கும்பிட போயிட்டோம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சாமியை இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக ஏதாவது பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது அந்த சாமியோட அலங்காரம். அவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக அந்த பூஜை பண்ணும்போது அந்த கோயில் பக்கத்தில் நின்று 2 பேர் பாடுறாங்க. அந்த சாமியை பற்றி பாடுறாங்க. கொட்டு மேளம் எல்லாம் அடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. அதை கேட்க அப்படியே ஒரு மாதிரி நம்ம உடம்புல ஏதோ ஒரு ஒரு புத்துணர்ச்சி இருந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க கோயிலுக்குள்ளே இருக்குது.